வெல்கம் டு லதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு உருண்டை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் மரவள்ளிக்கிழங்கு. இதை நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ மரவள்ளிக்கிழங்கு எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி இதில் வச்சு நம்ம சீவி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இப்படி தான் நம்ம சீவி வச்சுருக்கோம். இப்போது சீவுனதை நம்ம உருண்டையாக ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி வைக்கணும். இப்போ நம்ம உருட்டின உருண்டையை நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், நம்மளோட உருண்டை ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா வெந்திருக்கு. நம்ம ஒரு முடி தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கோம். இதோட நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம அவிச்சு எடுத்து அந்த மரவள்ளிக்கிழங்கு உருண்டையை இதில் நம்ம போட்டு பெசரி எடுத்து வைக்க வேண்டியதான். இது மாதிரி ஒரு ஒரு உருண்டையாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியதான். நம்மளுடைய மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், பிச்சனை எப்படி வருது, சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்ட். இது நீங்கள் அந்த தேங்காவும் அந்த நாட்டு சக்கரையோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஸ்வீட் சூப்பராக இருக்குது. நம்ம இப்படி உடச்சி நல்லா அந்த நாட்டு சக்கரை தேங்காய் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.